விஷன் செய்திகளுக்காக சேதுராம லட்சுமி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலி. புதுவை விமான நிலையத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு. 4 வழி சாலையில் கிராம மக்கள் திடீர் சாலை மறியல். புதிய மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தல். சுதந்திர போராட்ட தியாகி அன்சாரி நினைவு தினம். தலைவர்கள் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக புதுச்சேரி விமான நிலையத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கொல்கத்தா விமான நிலைய மேலாளருக்கு மர்ம நபர் போன் செய்து டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் விமான நிலையங்களில் குண்டு வெடிக்கப் போகிறது என மிரட்டல் விடுத்திருந்தார். இதனை அடுத்து இந்திய விமான நிலைய ஆணையம் உடனடியாக அனைத்து விமான நிலையங்களிலும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு சோதனை நடத்த உத்தரவிட்டது. இதன்படி புதுவை லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. விமான நிலையத்தை சுற்றிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதிய மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி 4 வழி சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மத்திய அரசின் பாரத் மாலா பிரயோஜனா திட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் 4 வழிச்சாலை அமைக்கப்படுகிறது. இந்த சாலை விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இதற்காக நிலம் எடுக்கப்பட்ட பகுதிகளில் மின் கம்பங்கள் அமைத்தல், திட்ட வடிவமைப்பின்படி உயரமாக மண் கொட்டப்பட்டு ஜல்லிக்கற்கள் நிரப்பப்பட்டு தார் சாலை அமைத்தல், சாலையோரங்களில் காங்கிரீட் தடுப்புகள் அமைத்தல், பாலங்கள் மற்றும் உயர்மட்ட பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் பல்வேறு கிராமங்களில் பழமையான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அன்றாடம் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதனால் பாதிக்கப்படும் கிராமங்களான பாகூர், கிருமாம்பாக்கம், சேலியமேடு, சர்க்காசிமேடு உள்ளிட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு இன்று புதியதாக போடப்படும் 4 வழி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனையடுத்து அங்கு வந்த சிஇஓ, முதன்மை செயல் அலுவலர் தீனதயாளன் மற்றும் செயற்பொறியாளர் சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து அதற்கான வரைபடங்களை பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுத்து உரிய மேம்பாலம் அமைத்து தருவதாக உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர். வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் மேல் பாலம் கட்டி உங்களுக்கு மக்களுடைய பயன்பாட்டை போடுறோம்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. வாக்குறுதி கொடுத்ததால நாங்கள் அவங்களுடைய ஏற்றிருக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி அன்சாரி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தியாகி அன்சாரி துரைசாமி 30ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுச்சேரி சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவருமான தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு நாள் காலை 10 மணியளவில் அனுசரிக்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, மகாத்மா காந்தி சாலை சந்திப்பில் அதிதி ஹோட்டல் முன்பு உள்ள அவரது சிலைக்கு புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏ பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, PMK அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் தமிழ்ச்செல்வன், மக்கள் தொடர்பு உதவியாளர் தனசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து அவர் வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் இல்லத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, PMK அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அமைப்பாளர் கணேசன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேற்கண்ட நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மருத்துவர் சதாசிவம், அன்சாமி துரைசாமி தங்கை ஸ்வர்ணலட்சுமி, மகள் ரங்கநாயகி, முன்னாள் வார்டு உறுப்பினர் அரியாங்குப்பம் வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குனர் கந்தன், மெய்யழகன், மகன்கள் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷியாமலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரஷித், மிருந்திகா, தியாகிகள் குடும்பத்தினர், நண்பர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்திற்கு அமைச்சர் சாய்ஜே சரவண்குமார் நிவாரண பொருட்களை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் வெள்ளேரி கரையில் பாத்திர வியாபாரி ராதா என்பவரின் வீடு நேற்று மதியம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென நடந்த இந்த தீ விபத்தின் காரணமாக சுமார் 1.5 லட்சம் மதிப்பீட்டிலான பொருட்கள் எரிந்து சேதம் அடைந்துள்ளதாகவும், மேலும் இந்த தீ விபத்தில் 5 கோழிகள் இறந்து விட்டதாகவும், வீட்டில் உள்ள மளிகை பொருட்கள், அரிசி, ஆடைகள் அனைத்தும் எரிந்து நாசமானதாகவும், குறிப்பாக பாத்திரம் வியாபாரம் செய்வதற்காக 50,000 மதிப்பிலான புதிய பாத்திர பொருட்களும் எரிந்துவிட்டது என்று வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அமைச்சர் சாய்ஜே சரவண்குமார் நேரில் சென்று பார்வையிட்டு சேதமடைந்த பொருட்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு உடனடியாக நிவாரணமாக உடுத்த ஆடை, போர்வை, பாய், காய்கறி, அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட தொகுப்புகளை
பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கினார். அவர்களுக்கான இழப்பீடு அரசு மூலம் பெற்று தரப்படும் என்றும் இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். இதில் பாமக ரமேஷ் உட்பட ஞானவேல், ஐயப்பன், மணிகண்டன் மற்றும் ராமநாதபுரம், தொண்டமாநத்தம் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் கொடுக்காப்புளி மூலம் மில்க் ஷேக் தயாரிக்கும் ஜூஸ் கடையில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள ஸ்வீட் லஸ்ஸி என்ற கடை கடந்த 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் சீசனில் கிடைக்கும் பழங்களை வைத்து மில்க் ஷேக் செய்து அசத்தி வருகின்றனர். அந்த வகையில் நாவல் பழம், அத்திப்பழம், பலாப்பழம், வாழை உள்ளிட்ட பல்வேறு பழங்களை பயன்படுத்தி மில்க் ஷேக் செய்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து வருகின்றனர். இந்த வகையில் கோடை காலத்தை முன்னிட்டு அதிக அளவில் கிடைக்கும் கொடுக்காப்புளி பழத்தில் மில்க் ஷேக் செய்து அசத்தி வருகிறார்கள். இதனை அருந்துவதற்கு என்று ஒரு கூட்டம் அலைமோதி வருகிறது. அலாதி சுவையில் கொடுக்கப்படும் இந்த கொடுக்காப்புளி மில்க் ஷேக் புதுச்சேரியில் உள்ள குளிர்பானம் அருந்தும் பிரியர்களை ஆசையுடன் வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர். இது குறித்து கடையின் உரிமையாளர் கூறும் பொழுது, வெயில் நேரத்தில் கொடுக்காப்புளி மில்க் ஷேக் சாப்பிட்டால் உடம்புக்கு இதமாக இருக்கும். இது கடந்த காலங்களில் 80 மற்றும் 90ஆம் ஆண்டுகளில் இளைஞர்கள், கிராமப்புற மக்களால் அதிக கவரப்படும் ஒரு பழமாகும். இதை நினைவு கொண்டு வரும் வகையில் தற்போது மில்க் ஷேக் செய்து வழங்குவதாகவும் குறிப்பிட்டார். இது உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் பல்வேறு சக்திகளையும் கொடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தொடர்ந்து இதனை பருகி நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பொட்டாசியம், கால்சியம் போன்ற நிறைய சத்துக்கள் நமக்கு அதில் அடங்கி உள்ளது. நம்மளோட கடையில் அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நிச்சயம் அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் கற்பக விநாயகர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் பகுதியில் கற்பக விநாயகர் ஆலயம் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத திருவிழா இங்கு விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் சித்திரை மாத திருவிழாவை ஒட்டி கோவில் கொடியேற்ற நிகழ்ச்சி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். உலக கால்நடை மருத்துவ தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. கால்நடைகளுக்கான சிறப்பு முகாம் TN பாளையத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாத கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை மருத்துவ தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கால்நடை மருத்துவ தினத்தை முன்னிட்டு கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் புதுச்சேரி TN பாளையத்தில் உள்ள கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவரும் விலங்குகள் நல அதிகாரியான டாக்டர் செல்வமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த சிகிச்சை முகாமிற்கு ஏராளமான கால்நடைகளான ஆடு, மாடு, கோழி, செல்ல பிராணிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் இந்த சிகிச்சை முகாமில் கலந்து கொண்ட கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான ஊட்டச்சத்து பவுடர், ஊட்டச்சத்து கரைசல், கால்நடைகளுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகள் வழங்கப்பட்டது. இந்த சிறப்பு சிகிச்சை முகாமின் ஏற்பாடுகளை பிராணிகள் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் கால்நடை விவசாயிகளின் ஆடு, மாடு, கோழி போன்றவற்றிற்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. கால்நடைகளுக்கும் நம்ம அந்த தர்பூசணி பழம் அந்த சாப்பிட்ட பிறகு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் நீங்கள் அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே மாதிரி சோத்து கத்தாழை இருக்கு இல்லையா, மாடு செனை பிடிக்கல, அது எத்தனை வாட்டி பண்ணிட்டோம், சிகிச்சை பண்ணலன்னா அதுவும் இல்லாமல் குளிர்ச்சிக்கு அந்த சோத்து கத்தாழை ஒரு மடல் காலையில் வெறும் வயலில். கணுவாப்பேட்டை ஸ்ரீ புத்து மாரியம்மன் கோவிலில் 16ஆம் ஆண்டு பார்ச்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் 3வது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு பார்ச்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. முன்னதாக நேற்று கணபதி ஹோமம், அம்மனுக்கு விசேஷ ஆராதனைகள், அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை கரக ஊர்வலம் நடைபெற்று அம்மனுக்கு பார்ச்சாகை வார்த்தல் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து பாவாடை ராயனுக்கு கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு மின்விளக்கு அலங்காரத்துடன் சுவாமி வீதியுலாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் உள்ள சுப்ரீம் கம்பெனியின் தொழிலதிபர் பூபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதையும் செய்யப்பட்டது. உடன் மேலாளர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் தலைவர் நாராயணசாமி, பொருளாளர் உமாபதி உட்பட ஆலய விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விழாவினை சிறப்பித்தனர். மணவெளி சுபிக்ஷா உயர்நிலை பள்ளியில் 22ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் திருவேணி நகர் மணவெளி பகுதியில் அமைந்துள்ள சுபிக்ஷா உயர்நிலைப் பள்ளியின் 22வது ஆண்டு விழா கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. விழாவினை பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா மகேஸ்வரி இளவரசு தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் ப்ரீகேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மாணவர்களின் சிலம்பம், கராத்தே, நடனம், நாடகம், மைமிங் போன்றவை சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளின் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள், திருக்குறள், முற்றோதல், வாய்ப்பாட்டு ஒப்பித்தல் போன்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறனை வெளிப்படுத்தி பரிசுகள் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் திரளான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர் நன்றி தெரிவித்தார். மாநில அளவில் ஆண்கள் பெண்கள் பங்கேற்கும் டாக்டர் சூரியமூர்த்தி நினைவு டிராபி கைப்பந்து போட்டி புதுச்சேரியில் 3 நாட்கள் நடக்கிறது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த கைப்பந்து சங்கம் சார்பிலும் வீனஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் டாக்டர் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏற்பாட்டிலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்கும் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி வருகிற 26/4/2024 முதல் 28/4/2024 வரை 3 நாட்கள் நடக்கிறது. புதிய JCP மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் ஆண்கள் பிரிவில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு முதல் பரிசாக 20,000 ரொக்க பணம் மற்றும் டிராபி கோப்பையும், 2ஆம் பரிசாக 18,000 ரூபாய் மற்றும் டிராபி கோப்பையும், 3ஆம் பரிசாக 16,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் டிராபி கோப்பையும், 4வது பரிசாக ரூபாய் 14,000 ரொக்க பணம் மற்றும் டிராபி கோப்பையும் வழங்கப்படுகிறது. இதேபோல் பெண்கள் கைப்பந்து போட்டியில் முதல் பரிசாக 8,000, 2ஆம் பரிசாக 6,000, 3ஆம் பரிசாக 5,000, 4ஆம் பரிசாக 4,000 மற்றும் டிராபி கோப்பையும் வழங்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த கைப்பந்து சங்கத்தின் தலைவர்கள் சௌரிராஜன், சுந்தர ராகு, செயலாளர்கள் முருகன், சுந்தர்ராஜன், கார்த்திக் குமார் ஆகியோர் செய்து வருகிறார்கள். பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமரனை சந்தித்து பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் ஏரிக்கரை ஓரமாக 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பழங்குடியின மக்கள் வசித்து வருகிறார்கள். சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்னதாக அரசு அதிகாரிகள் JCP இயந்திரம் மூலமாக வீடுகளை அப்புறப்படுத்த வந்துவிட்டார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பழங்குடியின மக்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கிறோம், எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி எங்கள் வீடுகளை காலி செய்ய வருவது நியாயமா என்று கேள்வி கேட்டதின் அடிப்படையில் 1 வார காலம் அவகாசம் உங்களுக்கு தருகிறோம், அதற்குள் நீங்கள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகள் கூறிவிட்டு சென்றார்கள். இதனை அறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமரனை சந்தித்து நடந்தவை அனைத்தையும் அவர்கள் கூறினார்கள். பழங்குடியின மக்கள் அனைவருக்கும் மாற்றிடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக மாற்று இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருவதாகவும் கவலைப்பட வேண்டாம் என்றும் கூறி அனுப்பியுள்ளார். கரியமாணிக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலின் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரியமாணிக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கொடியேற்றத்துடன் தொடங்கி திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், சக்தி கரகம் புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பூ கரகத்தோடு ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக திரளான பக்தர்களின் வெள்ளத்தில் ஊர்வலமாக வந்த அம்மன் கோவிலின் எதிரிலே அமைக்கப்பட அம்மனுக்கு எதிரே பக்தர்கள் தீ மிதித்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாட்டினை கோயில் அறங்காவலர் குழு மற்றும் கரியமாணிக்கம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் மற்றொரு கிளை முதல்வர் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் புகழ்பெற்ற அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் மற்றொரு கிளை கோலாகலமாக திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நிறுவனத்தாரின் மற்றொரு கிளை அக்ஷயா எலைட் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி என்ற புதிய பெயரில் அரும்பார்த்தபுரம் வில்லியனூர் AG பத்மாவதி மருத்துவமனை அருகில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பொற்கரங்களால் திறக்கப்பட்டுள்ளது.
முதல் விற்பனையை BNI எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இளங்கோ, செந்தாமரை கண்ணன் ஆகியோர் ஆரம்பித்து வைத்தார்கள். சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கர், முன்னாள் அமைச்சர் NG பன்னீர்செல்வம் மற்றும் செந்தில் கவுண்டர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். மேலும் கடையின் உரிமையாளர்கள் அருண், பிரபாகர், சைமன் ராஜ் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்கள், நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6685 ரூபாய். தங்கம் 1 பவுன் 53,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 865 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலி. புதுவை விமான நிலையத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு. 4 வழி சாலையில் கிராம மக்கள் திடீர் சாலை மறியல். புதிய மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தல். சுதந்திர போராட்ட தியாகி அன்சாரி நினைவு தினம். தலைவர்கள் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.